ரீசெண்டாக வரக்கூடிய பைக் அண்ட் கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து ட்ரிம் சர்ஃபேசஸ் வந்து அதோட வருது. ஸோ இந்த ட்ரிம்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரிம் சர்ஃபேசஸ் அப்படின்னா நீங்கள் என்னன்னு கேட்கலாம். ஸோ நான் பெயிண்டட் மோல்டட் பிளாக் பிளாஸ்டிக் அந்த இதுதான் வந்து ட்ரிம் சர்ஃபேசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கார் அண்ட் பைக்கில் வந்து பெயிண்ட்டுக்கு ஈக்குவலாக அண்ட் பெயிண்ட்டை விட அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிம்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் நிப்பாட்டும் போது சீக்கிரமாகவே வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளையாக வந்து ஆக ஆரம்பிக்கும். முன்னாடி வந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம அம்பாசிடர் கார் அண்ட் ப்ரீமியர் பத்மினி இந்த மாதிரி கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் பாடியில் இருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய கார் கிரிட்டா, ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் அண்ட் வேறு சில ப்ரீமியம் கார்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டுக்கு அதுக்கு ஈக்குவலாகவும் அதை விட அதிகமாகவுமே வந்து இந்த ட்ரிம்ஸஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது கம்பெனி சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் காஸ்ட் கட்டிங் அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க சைடில் என்ன தான் சொன்னாலுமே நம்மளோட ஊரோட கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்ஸ் எல்லாம் வந்து வெயிலில் நிப்பாட்டும் போது சீக்கிரமாக வந்து வெளுத்து போக ஆரம்பிக்கும். முன்னாடி வந்து பைக்கில் கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், எல்லாமே வந்து மெட்டல் பாடியில் இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய ஷீல்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்கார்ட் ஆகட்டும். ஸோ இப்போ வர வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்ஸ்லேயே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம முன்னாடிலாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சட்டக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மெட்டல் பாடியில் இருக்கும். இப்போ வரக்கூடிய நீங்கள் ஆக்டிவாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சுற்றி எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணும்போது சோப்பு பவுடர், கட்டிங் ஆயில், வேறு சில டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி ஹேர் வாஷ் ஷாம்பூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான pH வந்து இதை வந்து சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலேயும் வந்து வெள்ளையாகும். அண்டு நம்ம வந்து மழை காலங்களில் சேர் சகதியெல்லாம் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும். ஸோ அப்போ வந்து அந்த சேர்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் வந்து பட்டிருக்கும். நம்ம இமீடியட்டாக வாட்டர் வாஷ் பண்ண மாட்டோம், அது ப்ராப்பரான க்ளீனிங் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். அதை அப்படியே வச்சுருக்கிறனால என்ன ஆகும்னா நாளடைவில் அது அந்த ஒரு மாதிரி செம்மண் கலரில் வந்து மாற ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு சில பேர் இந்த ட்ரிம் சர்ஃபேசஸ் அந்த மாதிரி கார் அண்ட் பைக்கெல்லாம் வந்து வெயிலே நிப்பாட்டி வைக்கிறனால கொஞ்ச நாளில் வந்து இது அப்படியே வெளுத்து போக மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வாட்டர் வாஷ் கொடுக்கும்போது நான் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் வெயிலில் வந்து நிப்பாட்டுறதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னாலே வந்து இது கொஞ்சம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமலே நல்லா இருக்கும். அண்ட் இதை எப்படி நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ட்ரிம் பாலிஷஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வரலாம். இந்த ட்ரிம் பாலிஷ் நீங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ட்ரிம்மை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு என்ன பண்ணலாம் இந்த ட்ரிம்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ட்ரிம்ஸுக்குன்னே தனியாக செராமிக் கோட்டிங்ஸ் இருக்குது. இந்த செராமிக் கோட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த ட்ரிம்ஸோட வந்து வெயிலில் இருந்து இந்த அழுக்கு தண்ணி இந்த மாதிரிலாம் படும்போது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அந்த செராமிக் கோட்டிங் மூலயமா. ஓகே சார், நான் வந்து எதுவுமே பண்ணலை, என் வண்டி ரொம்பவே வந்து வெயிலில் நிப்பாட்டி இந்த மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலிஷ் போட்டால் அதை ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த கண்டிஷனை பொறுத்து. கொஞ்ச நாளில் வந்து ஃபேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த மாதிரி பாலிஷ் ஆர் செராமிக் கோட்டிங் பண்ணால் ரீஸ்டோர் ஆகும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக அதை வந்து பாலிஷ் ஆர் செராமிக் கோட்டிங் பண்ணி அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை டோட்டலாக வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வெளுத்து போயிடுச்சு, வெள்ளையாக இருக்குது, கருப்பு கலர் பிளாஸ்டிக் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாஸ்டிக் ப்ரைமர் யூஸ் பண்ணி அந்த பார்ட்ஸ் ஃபுல்லத்தையுமே வந்து ப்ரைம் பண்ணிடணும். அதுக்கப்புறமேல் அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த லுக்கை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற அந்த ப்ரைமர் அண்ட் பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சாமுராய்ன்ற கம்பெனி. இது வந்து ஒரு இந்தோனேசியா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எதுக்காக இந்த பிராண்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெட்ரோல் ரெசிஸ்டண்ட் அண்ட் நான் கிராக்கபிள் பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன். பெட்ரோல் போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த பெயிண்ட் வந்து வராது. வேறு சில பெயிண்ட்லாம் வந்து பெட்ரோல் பட்டாலே சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பெயிண்ட்டு தான். உங்களோட பைக் கார்லேயுமே ட்ரிம் சர்ஃபேசஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து பண்ணினீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட பிளாஸ்டிக் பார்ட்ஸ் வந்து வெளுத்து போகாமல் இருக்கிறத வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ மூலிமா எப்படி உங்களுக்கு வண்டியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது அண்ட் வெளுத்து போயிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டீட்டெயிலிங் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த Bling Detailing Studio. Thank you.